புதுச்சேரியில் டிசம்பரில் மட்டும் யமகா, பல்சர் என விலை உயர்ந்த பைக்குகள் அதிகமாக திருடு போயின. இதில் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த பைக் தான் அதிகம். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அனைத்தும் நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு நடந்ததை போலீசார் கவனித்தனர். தன்வந்திரி நகர் போலீசார் நள்ளிரவு 1 மணிக்கு பின் வாகன சோதனை செய்ய ஆரம்பித்தனர். நேற்று இரவு கோரிமேட்டில் வாகன சோதனையின் போது ஆசாமி சிக்கினார். அவர் வந்த பைக் திருட்டு வண்டி என்பது தெரிந்தது. ஸ்டேஷனுக்கு கூட்டி சென்று அவர்கள் பாணியில் விசாரித்ததில் உண்மை வெளிவந்தது. அவர் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த வேலு, வயது 32. ஏற்கனவே ஈரோட்டில் பைக் திருட்டில் ஈடுபட்டு கைதானவர். கூட்டாளிகள் சிவக்குமார், மணிகண்டனுடன் சேர்ந்து சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி காமராஜ் சாலையில் உள்ள பேக்கரியில் வேலைக்கு சேர்ந்தார். பகலில் பேக்கரியில் வேலை செய்யும் மூவரும் இரவு 1 மணிக்கு பிறகு தங்கள் கைவரிசையை காட்டுவார்கள். வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டுள்ள விலை உயர்ந்த பைக்குகள் தான் இவர்களின் குறி. நள்ளிரவில் அதிக செக்கிங் இருக்காது என்பதால் 1 மணிக்கு பிறகு திருடுவது இவர்களது ஸ்டைலாக இருந்துள்ளது. மது குடிக்க, சொகுசு வாழ்க்கை வாழ பைக் திருடியதாக 3 பேரும் ஒப்புக்கொண்டனர். டிசம்பரில் மட்டும் 17 பைக்குகளை திருடி உள்ளனர். கிருஷ்ணகிரியில் உள்ள நண்பர்களின் வீடுகள், 2 வீலர் ஸ்டாண்டுகளில் நிறுத்தியிருந்த பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். சேர்ந்த அவைத்தடலில் நேற்று இரவு 11:45 மணிக்கு வாகன சோதனையில் இருக்கும்போது சந்தேகமான 3 நபர்கள் ஒரு மோட்டார் சைக்கிள், ஸ்ப்ளெண்டர் மோட்டார் சைக்கிளை எடுத்துன்னு வரும்போது அவங்க சந்தேகமாக பிடிச்சி விசாரிக்கும்போது அது திருட்டு மோட்டார் சைக்கிள்னு தெரிய வந்தது. உடனே அவங்கள கைது பண்ணி அவங்களை மேற்கொண்டு தனிப்பட்ட முறையில் விசாரிக்கும்போது அவங்க பல இடங்களில், பல காவல் நிலைய வட்ட சரகத்தில் பல்வேறு 17 மோட்டார் சைக்கிள் திருடியதாக ஒப்புதுக்குனாங்க. அதன் அடிப்படையில் அவர்கிட்ட எங்கெங்கெல்லாம் மோட்டார் சைக்கிளை பதுக்கி வச்சிருந்த இடத்தெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட ரெக்கவரி பண்ணியிருக்குது. அந்த மோட்டார் சைக்கிள் மதிப்பு சுமார் 20 லட்சம் மதிப்புள்ள மோட்டார் சைக்கிள் ரெக்கவரி பண்ணியிருக்கு. இது இல்லாமல் அவர்கள் நம்ம புதுச்சேரியில் ஒரு தனியார் பேக்கரியில் லெனின் ஸ்ட்ரீட்டில் ஒரு பேக்கரில் வேலை செஞ்சுக்கின்னு இரவு நேரங்களில் அவங்க சொகுசு வாழ்க்கைக்காக இந்த வேலையை செஞ்சுருக்கிறது தெரிய வருது. நம்மக்கிட்ட தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் ஒரு 7 மோட்டார் சைக்கிளும், இதில் உருளம்பேட்டில் ஒரு 2 மோட்டார் சைக்கிள், முதலார்பேட்டில் 3 மோட்டார் சைக்கிள், இருமம்பாக்கம், லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை, பெரிய கடை காவல் நிலையத்தில் தலா ஒரு மோட்டார் சைக்கிளும், சென்னையில் ஒரு மோட்டார் சைக்கிள் திருடிக்கிறதா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அனைத்து மோட்டார் சைக்கிளும் சீஸ் பண்ணியிருக்கோம்.